ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ்டி விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேக் செய்ய போகிறோம். டீ டைமுக்கு சட்டுனும் செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம புட்டாசி மாதன்றதுனால முட்டை இல்லாமல், ஓவன் இல்லாமல், தயிர் இல்லாமல் சூப்பராக டேஸ்டியாக பஞ்சு போல் சூப்பரான கேக் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு வேண்டான்னாலும் கோதுமை மாவு போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு தான் செய்ய போகிறேன். அரை கப்பு அளவுக்கு, இது ஒரு கப்பு அளவுக்கு மெஷர்மெண்ட்டு, அதனால் நான் அரை கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். அரை கப்பு அளவுக்கு மைதா மாவு போட்டுட்டு 1/4 கப்பு அளவுக்கு பவுடர் சுகர், சர்க்கரையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 1/4 கப்பு அளவுக்கு அளந்து வச்சுருக்கேன். பவுடர் சுகர் போட்டுடலாம். ஒரு சிட்டிகை அளவு சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனில் பாதி பேக்கிங் சோடா. இப்போது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சால்ட்டு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சர்க்கரை எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும். நம்ம மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து மிக்ஸ் ஆகணும். நீங்கள் வந்து கோதுமை மாவு போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் ஒயிட் சுகர் போட்டதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நான் வந்து மைதா மாவும் வெள்ளை சர்க்கரையும் தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். நான் வந்து மாவு கம்மியாக எடுத்துருக்கனால தான் நான் எல்லாமே கம்மியாக போடுறேன். நீங்கள் நிறையா கேக் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா நிறையா போட்டுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிட்டு நான் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால், இது தண்ணி ஊற்றாத கெட்டி பால் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு கேக்கு பேட்டர் ரெடி ஆகுதோ, பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அரை கப்பும் ஊற்றிட்டேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. நம்ம கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கணும். இப்போது இந்த மாவுலேயே நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டு கொஞ்சம் கலக்கிக்க போகிறேன். நான் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் அளவு மைதா மாவு போட்டு ஒன்றா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மாவு கலக்காமல் டூட்டி ஃப்ரூட்டி அதுக்குள்ளே மாவில் வந்து நம்ம கலந்தோம்னா எல்லாம் வந்து அடியில் தங்கிடும். அதனால தான் நம்ம மைதா மாவு கலந்து போட்டோம்னா கேக் ஃபுல்லாக பரவுன மாதிரி இருக்கும். மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க கேக் பேட்டரில் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பராக கலக்கிட்டேன். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த கேக் மோல்டு தான் செய்ய போகிறேன். கப் கேக் மோல்டில் இதில் தான் செய்ய போகிறேன். நான் வந்து இன்றைக்கி அந்த பேப்பர் கப் கேக் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து செய்யலை. இது வந்து அலுமினியம், இதில் வந்து நான் செய்ய போகிறேன். இதை நல்லா கழுவிட்டு காய வச்சு ஈரம் இல்லாமல் வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான், சன்ஃப்ளவர் ஆயில் தான் தடவணும். எண்ணெய் இல்லை நெய், பட்டர் எது வேணாலும் தடவிக்கலாம். இந்த மாதிரி சுற்றிரும் நல்லா தடவிக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். இதில் வந்து நம்ம பட்டர் ஷீட்லாம் போட முடியாது இல்லைங்களா, அதனால் வந்து நான் எண்ணெய் தடவிக்கிறேன். எல்லாத்துலேயும் தடவிட்டு அப்புறம் பார்ப்போம். இப்போது நான் வந்து இந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சில்லைங்களா, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். நான் முன்னாடியே ஊற்றி கலக்கணும், அதை நான் வந்து மறந்துட்டேன். அதனால் இப்போ ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கிறேன்.
இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றுந்து நல்லா கலக்கிட்டேன். இந்த மாதிரி சின்னதாக ஒரு சட்னி கரண்டி எடுத்துக்கணும். நம்ம வந்து இந்த கேக் மோல்டில் கேக் பேட்டர் ஊற்றுறதுக்கு சின்னதாக சட்னி கரண்டி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சட்னி கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு, நிறைய வேணாம். ஏன்னா அப்புறம் உப்பி வரும், நமக்கு மஃபின் வந்து உப்பி வரும். இந்த கேக் மோல்டில் வந்து நம்ம முக்கால் பாதி ஊற்றினா போதும். நான் வந்து சின்னதாக சட்னி கரண்டி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சட்னி கரண்டி செய்கிற சைஸை பொறுத்து தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதில் 3/4 பாகம் ஊற்றினா போதும். ஊற்றிட்டேன். லைட்டாக அப்படி டேக் பண்ணி விட்டுலாம். அது மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி மேலே போட்டுக்கலாம். நம்ம உள்ளே நிறைய போட்டிருக்கோம், சும்மா மேலே கார்னிஷ்கோசரம். நட்ஸும் போட்டுக்கலாம். நட்ஸு வந்து பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ், முந்திரி எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி தான் போடுறேன். ரெடி பண்ணி வச்சு இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து அடியில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே இந்த தட்டு, வடித்தட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வச்சுருக்கேன். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை இது மேலே வச்சு வேக வச்சுக்கலாம். நான் வந்து கடாயில் அடியில் எதுவுமே போடலை, சால்ட்டு மண் எதுவுமே போடலை. வெறும் கடாய் தான், அடியில் ஸ்டாண்டு வச்சு அது மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஓட்டையாக இருக்க பிளேட் தான் வைக்கணும், சாதாரணமாக இருக்க பிளேட் வைக்கக்கூடாது. சூடும் பார்த்து நம்ம வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கடாயில் கைப்படாமல் பார்த்துக்கணும். அப்படியே ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். நமக்கு அவன்லன்னா சட்டுன்னு வெந்துடும், ஒரு 10 நிமிஷத்தில் கூட வெந்துடும். ஏன்னா சின்னதாக தான் செஞ்சுருக்கோம், 10 நிமிஷத்தில் கூட வெந்துடும். இது நம்ம கடாயின்றனால ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மேலே வந்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்ம நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது, அப்படியே வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், கேக் வந்து மஃபின் கேக்கு நம்ம ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிட்டோம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் இந்த கலரு சூப்பராக வந்துடுச்சு. வெந்து இந்த கலர் வந்து எப்படி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் தான் வச்சோம். இப்போ நம்ம அது உள்ள சென்டரில் வந்து ஒரு டூத்பிக்கு இல்லை கத்தி ஏதாவது வந்து வச்சு குத்தி பார்ப்போம். பாருங்கள், கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு, சுத்தமாக ஒட்டலை பாருங்கள். எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும், இல்லைன்னா இப்போ அப்படியே பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஒரு 15 நிமிஷம் கரெக்டாக இருக்குது வேகிறதுக்கு. இது ஆறட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், கேக் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி இருக்குது. இப்போ நம்ம ஒரு கத்தியால் இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் கேக்கு நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், சைடில் எடுத்துட்டேன். அழகாக நமக்கு கேக்கு எப்படி வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது. மாவு வந்து நான் சட்னி கரண்டி சின்ன கரண்டி எடுத்ததுனால மாவு வந்து கம்மியாக இருக்குது. நிறையா கூட ஊற்றிருக்கலாம்ல இருக்குது. நான் வந்து அந்த சட்னி கரண்டியில் 2 கரண்டி கூட ஊற்றிருக்கலாம். நான் வந்து 1.5 கரண்டி ஊற்றினேன், அதனால் எனக்கு இப்படி வந்திருக்கு. சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் கேக்கு. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வேக வச்சேன், போதும். பாருங்கள், சூப்பரான கேக் நம்ம செஞ்சிட்டோம். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது கேக் வந்து. நல்லா மெத்துன்னு நம்ம ஓவன் இல்லாமல், முட்டை இல்லாமல், தயிர் இல்லாமல் சூப்பராக செஞ்சுருக்கோம். பாருங்கள், அழகாக வருது. எப்படி இருக்குது பாருங்கள் கேக்கு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பரான கேக்கு.
இது போல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ள நம்ம சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். நான் வந்து பிச்சு காட்டுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி பஞ்சு மாதிரி வருது பாருங்கள் நமக்கு கேக்கு. எவ்வளோ சாஃப்டான கேக்கு, பஞ்சு மாதிரி மெத்துன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.